Hello students. 12th standard computer science கானது public examsக்கு தேவைப்படக்கூடிய important 5 mark questions. Very important. Top most golden questions பார்க்க போறோம். அது என்னப்பா கோல்டன் கொஷின் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. நம்ம இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்கும் சேர்த்தே பார்க்குறோம். கோல்டன் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ல 2022, 23, 24 இந்த 3 வருஷமும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஷின்ஸும் 2025ல என்ன கொஷின்ஸ்லாம் வர இருக்கோ, அதாவது 2024ல நடந்த குவார்டர்லி, ஆஃபர்லி இதில் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் என்னென்ன கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அந்த டாப் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸும் 2025 மார்ச்ல நடக்க இருக்கிற பப்ளிக்ல வரக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்ற கேள்விகளை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆள்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நடந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லேயோ இல்லை ஆஃபலி எக்ஸாம்ஸ்லையோ உங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்ஸ் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏன்னா அங்கதான் வந்து நம்ம நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே படிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிக்கும் பொழுது இதுல இருந்து கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து மேக்சிமம் நீங்க எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு 7க்கு ஒரு 6 கொஸ்டின் ஆச்சும் கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே வந்து மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செயலுறுப்புகள் என்றால் என்ன? தரவு வகை இல்லாத அளவுருக்கள், தரவு வகையுடன் கூடிய அளவுருக்கள் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் கால்ட் parameters? Write a note on parameters without டைப் அண்ட் பேராமீட்டர் வித் டைப். அடுத்தது எல்இஜிபி விதி கேட்டிருக்காங்க, ரூல், சரிங்களா? அது இம்பார்ட்டன்ட். அடுத்து குமிழி வரிசையாக்க நெறிமுறை, ஓகே. பபுள் சார்ட் ஆல்கரிதம், வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து மார்ச் 2022ல கேட்டிருக்காங்க. அடுத்து மாணவர் அட்டவணையில் பின்வரும் கூற்றுகளை கட்டமைக்கவும். செலக்ட் கூற்று குரூப் பை கிளாஸ் பயன்படுத்தி, செலக்ட் கூற்று ஆர்டர் பை கிளாஸ் பயன்படுத்தி. ஓகே, இது பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட் டேபிள் என்னன்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் அவுட்புட் செயற்கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்கு. எக்ஸ்பிளைன் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் வித் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. செயற்கூறுகளின் பயன்பாடு, வெரி இம்பார்ட்டன்ட். மடக்கை பற்றி விரிவாக விடையளிக்கவும். ரைட் டீடைல் நோட் ஆன் ஃபார் லூப். இதில் இருக்க 40 கொஸ்டின்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அதில் நான் என்னெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லணும் அதை வந்து மிஸ் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக ஸ்லோ லேர்னர்ஸும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மடக்கை பற்றி விரிவாக விடையளிக்கவும். ரைட் டீடைல் நோட் ஆன் ஃபார் லூப், இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸல் மற்றும் சிஎஸ்வி கோப்பினை வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியல் எக்ஸல் ஃபைல் அண்ட் சிஎஸ்வி ஃபைல், அது பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பைத்தானில் பல்வேறு செட் செயல்பாடுகளை பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த டிஃபரண்ட் செட் ஆப்ரேஷன்ஸ் supported by Python with suitable example. ஓகே, நெக்ஸ்ட் பின்வரும் கட்டளை ஒவ்வொன்றையும் விளக்கவும். அதுக்கடுத்து பார்த்துக்கோங்க. வரிசை முறை தேடல் நெறிமுறை பாருங்க. இன்புட் பிரிண்ட் செயற்கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 13th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ரைட் எ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே ஆல் 3 digit ஈவன் நம்பர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது 14th ஒன்னும் பாருங்க, 15th ஒன்னும் பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட். கட்டளைகளின் வெளியீடு, உள்ளிணைந்த செயற்கூறு, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பைத்தான் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்டுருவாங்க, அதை மிஸ் பண்ணாம பாருங்க. ஹவு டு டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் இன் பைத்தான், எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள். பைத்தானில் ஆக்கி மற்றும் அழிப்பிகளை எவ்வாறு வரையறுப்பா எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும், அது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 17th வெரி இம்பார்ட்டன்ட். 18th டிபிஎம்எஸ் ஆர்டிபிஎம்எஸ் ரெண்டுமே வந்து வேறுபடுத்த சொல்லியிருக்காங்க, டிஃபரன்ஷியேட் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா 21 வெரி இம்பார்ட்டன்ட். மாறியின் வரை எல்லை வகைகளை பற்றி விவரிக்கும். சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் இருக்க 40யும் படிங்க. நான் இம்பார்ட்டன்ட் சொல்றத ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்லோ லேர்னர்ஸும் படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களால் 40 படிக்க முடியுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க்ஸ் தான். அட்லீஸ்ட் நான் சொல்கிற கொஸ்டின்ஸை கண்டிப்பாக படிக்கும்பொழுது அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 4 to 5 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு அது எல்லாத்தையும் பாருங்க. அடுத்து 22 பார்த்துக்கோங்க. பைத்தானின் தரவு வகை வெரி இம்பார்ட்டன்ட். 23 பார்த்துக்கோங்க. அடுத்து 24ம் பாருங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25ம் இம்பார்ட்டன்ட் தான். 26ம் இம்பார்ட்டன்ட் தான். 27ம் இம்பார்ட்டன்ட் தான், சரிங்களா? அதுக்கடுத்து தரவு மாதிரி, அதுவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 31 பைனரி சர்ச் டிஸ்கஸ் வித் எக்ஸாம்பிள். இரும தேடல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விளக்குக, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது
ரைட் அ டீடைல் நோட் ஆன் ஃபார் லூப் அதுவும் பார்த்துக்கோங்க. மடக்கை வெரி இம்பார்ட்டன்ட். மாறியின் வரையெல்லை அதையும் பார்த்துக்கோங்க. ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள் 34 கொஸ்டின். ஓகே. அதுக்கு டிபிஎம்எஸ் ஓட பண்பியல்புகள் அது வெரி இம்பார்ட்டன்ட். கேரக்டரிஸ்டிக்ஸ் டிபிஎம்எஸ். அடுத்து 38 பார்த்துக்கோங்க. பல்வேறு வகையான கட்டுப்பாடுகளையும் அதன் செயல்பாடுகளையும் எழுதுக. ரைட் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து 40th கொஸ்டின் பாருங்க. ஹிஸ்டோகிராம் மற்றும் பட்டை வரைபடங்களுக்கு இடையேயான முக்கிய வேறுபாடுகள் ஏதேனும் 5 எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 40 கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா வந்து உங்களால வந்து ஒரு 6 கொஸ்டின் ஆச்சும் அட்டன் பண்ணி எழுத முடியும். எல்லாத்தையுமே நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா, ஏன் நான் வந்து 7ம் வரும்னு சொல்லல அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு இன்சைட்ல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த இடத்துல நம்மளால அட்டன் பண்ண முடியாது. அது கூட கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க 7மே அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 35 மார்க்ஸ் அழகா ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. தொடர்ச்சியா நம்ம வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் கொடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், முக்கியமான டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே பிள்ளைங்க ஷேர் பண்ணாங்கன்னா நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஸ்டடி மெட்டீரியல்லாம் ஷேர் பண்ணுவேன். வேணுன்றவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதை விட முக்கியம் உங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க்ஸ் வந்து ஆஃப் இயர்லியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டிவிஷன் இன்னும் நடக்கலையா, ஃபர்ஸ்ட் டிவிஷன் நடந்திருந்தா அதோட மார்க் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட மார்க்ஸ்க்கு பொறுத்த வரையும் நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ண இருக்கோம். ஸோ அதனால உங்களோட மார்க்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ரெடி பண்ணி இம்பார்ட்டண்ட்டாக வீடியோவாக அனுப்ப முடியும். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, உங்களோட மார்க்ஸ் என்ன அப்படின்ற டீட்டெயிலை சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ.